வணக்கம் சீஃப். இன்னைக்கு சிஓசில இருந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீயா 100 மெடல்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு சிலருக்கு இந்த மெடல்ஸ்ல கிளைம் ஆப்ஷனே காமிக்காது. ஏன் காட்டல, என்ன ரீசன்னால காட்ட மாட்டேது அப்படிங்கறத பார்க்க போறோம். இது மட்டும் இல்லாம இந்த மினி ஸ்பாட்லைட் ஈவென்ட்ல கிடைக்கிற மெடல்ஸ் எவ்வளவு கிடைக்கும், இப்ப ஃப்ரீயா நமக்கு எவ்வளவு இதுக்கப்புறம் கிடைக்க போகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். இப்ப கிடைக்கிற மெடல்ஸ் எப்படி நம்ம பெஸ்ட் வேலை யூட்டிலைஸ் பண்றது அப்படிங்கிற ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஃப்ரீ டு பிளேயருக்கு எப்படி யூஸ் பண்றது, பே டு பிளேயருக்கு எப்படி யூஸ் பண்றது. சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசா இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான்ல போட்டுக்கோங்க. அப்பதான் சிஓசி வந்து நம்ம போற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். இதெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிஓசி ப்ளே பண்ணிட்டு இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ மிடில் கிளாஸஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். முதல்ல நீங்க சூப்பர் செல் ஸ்டோர் போங்க. சூப்பர் செல் ஸ்டோர் போனீங்கன்னா உங்க கையில 10 ஐடி இருந்தாலும் சரி, 10 ஐடியிலுமே அந்த ஃப்ரீ மெடல்ஸ் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ ஜஸ்ட் உள்ள போன உடனே நிறைய பேருக்கு எப்படி காட்டும்னா இந்த மாதிரி ஃப்ரீ மெடல்ஸ் ஆல்ரெடி கிளைம்ட் அப்படின்றத காட்டும். இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வருவீங்க. அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், உங்க அக்கௌண்ட்டை முதல்ல கேம்குள்ள லோட் பண்ணிட்டு ஈவென்ட்டை முதல்ல ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கிளைம் ஆப்ஷன் கிரீன் கலர்ல காமிக்கும். அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணிக்கலாம், கிளைம் அப்படிங்கறத கொடுத்து நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். சோ இது போல உங்களுக்கு மெடல்ஸ் ஆப்ஷன்ல வேணும்னா காசு கொடுத்து நீங்க பை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்ல. சோ இந்த மாதிரி நமக்கு எவ்வளவு மெடல்ஸ் ப்ரோ ஃப்ரீயா தருவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா 300 மெடல்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி 100 மெடல்ஸ் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நமக்கு சம்மர் ஜாம் போயிட்டு இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு ரோட் மேப் கொடுத்திருப்பாங்க. அந்த ரோட் மேப்பை கம்ப்ளீட் பண்றது மூலமா நமக்கு இப்போ ஒரு பில்டர் பைட் வர கொடுத்தாங்க. சோ அப்புறம் கீழ வந்து சின்னதா ஒரு அம்புகுறி இருக்கா, அதை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு ஒரு போர்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கும். அதையும் நீங்க கிளைம் பண்ணிக்கலாம். கார்னர்ல சின்னதா ஒரு உங்களோட ப்ரொஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஐடிஸ் ஸ்விட்ச் பண்ணி எல்லா ஐடியிலும் உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும். கிளைம் பண்ண ரிவார்டு உங்க அக்கௌண்ட் லோட் பண்ண உடனே உள்ள போய் பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே உங்களுக்கு ரெடீம் ஆயிடும். இந்த ரெடீம்ஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. சப்போஸ் ரெடீம் ஆகல அப்படின்னா கரெக்டான ஐடியா நீங்க லோட் பண்ணீங்களா இல்லையா அப்படிங்கறத மட்டும் நீங்க வெரிஃபை பண்ணி பாத்துக்கோங்க. அப்புறமா நமக்கு ஒன்ஜம் ரிசர்ச் பூஸ்ட்லாம் வந்தது. இது எப்படி பெஸ்ட் வேலை யூட்டிலைஸ் பண்ணணும், இந்த எலிசர் கோஸ்ட் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத அப்படி நம்ம ஒரு வீடியோ போட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா இந்த மினி ஸ்பாட்லைட் ஈவென்ட் பத்தி நேத்தே நம்ம டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தோம், என்னென்ன கிடைக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரீ டு பிளேயரா இருந்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ மெடல்ஸ் வந்து நமக்கு ஒரு 100 மெடல்ஸ் கிடைச்சது. இந்த மாதிரி எவ்வளவு மெடல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு 200 மெடல்ஸ் கிடைக்கும். மொத்தமா ஃப்ரீ மெடல்ஸ் உங்களுக்கு 300 கிடைக்கும். அந்த கணக்கு படி பார்க்கும்போது ஃப்ரீ டு பிளேயரா இருந்தீங்கன்னா 1275 மெடல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப இந்த கணக்கு படி பார்த்தா நம்மளால 2 டெக்கரேஷன் 550 மெடல் டெக்கரேஷன் உங்களால பை பண்ண முடியும். இதுவே நீங்க பே டு பிளேயரா இருந்தீங்கன்னா 3175 மெடல்ஸ் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். நான் ஃப்ரீ டு பிளேயர் என்னால எதை பை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களால 2 டெக்கரேஷன் பை பண்ண முடியும். அந்த 2 டெக்கரேஷனுமே 550 மெடல்ஸ் கொடுத்து ஒரு டெக்கரேஷன், இன்னொரு 550 மெடல்ஸ் கொடுத்து இன்னொரு டெக்கரேஷன் பை பண்ண முடியும். கரெக்டா நமக்கு எலிக்சர் குவெஸ்ட் போயிட்டு இருக்கு. உங்க லேப் நீங்க கம்ப்ளீட் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு ரிசர்ச் போர்ஷன் பை பண்ண ஆரம்பிங்க. ரிசர்ச் போர்ஷன் நம்மளால எத்தனை பை பண்ண முடியும், இதுக்கு முன்னாடி 975 தான் கொடுத்தாங்க. அந்த கணக்கு படி பார்க்கும்போது நம்மளால 3 தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். பட் இப்போ நமக்கு ஃப்ரீயாவே ஒரு 300 மெடல்ஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்க போகுது. இதை வச்சு பார்க்கும்போது நம்மளால மேக்ஸிமம் 5 மெடல், அதாவது 5 போர்ஷன்ஸ் வரைக்கும் நம்மளால பை பண்ண முடியும். நீங்க அந்த 5 போர்ஷன்ஸ் வந்து ரிசர்ச் போர்ஷன் பை பண்ணி நீங்க லேப்ல யூஸ் பண்றீங்கன்னா 5 போர்ஷன்ஸ் 5 நாள் உங்களுக்கு லேபரட்டரி ரிசர்ச்ல இருந்து காலியாகும். இது இல்லாம காப்ளின் பில்டர் இருக்கிறதுனால அவன் ஒரு 5 டேஸ் கம்ப்ளீட் பண்ணுவான். மொத்தமா 10 நாள் உங்களோட ரிசர்ச்ல இருந்து மட்டும் கம்ப்ளீட் ஆகும். இது போக 40% ஆஃபர் வேற நமக்கு கொடுத்திருக்காங்க இந்த சம்மர் ஜாம் முன்னிட்டு. அதனால என்னோட பிரியாரிட்டி எதுவா இருக்கும் அப்படின்னா ஃப்ரீ டு பிளேயரை பொறுத்த வரைக்கும் அந்த ரிசர்ச் போர்ஷனை பை பண்றதா நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இல்ல ப்ரோ என்னோட லேபரட்டரி எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ நான் எதை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா கண்ணை மூடிக்கிட்டு நீங்க 2 டெக்கரேஷனை பை பண்ணிடுங்க. ப்ரோ நான் பே டு பிளேயர் எனக்கு எவ்வளவு மெடல்ஸ் கிடைக்கும், 3175 கிடைக்கும்னு சொன்னீங்க. இதை வச்சு என்னால ஒரு சீனரியோ இல்ல ஒரு ஸ்கின்னோ இல்ல அந்த இமார்டல் டெக்கோ, இது 3ல ஏதாவது ஒண்ணு உங்களால பை பண்ண முடியும். அது இல்லாம அந்த 550 ரூபா டெக்கோ இருக்கு தெரியுமா, அதுல இருந்து ஏதாவது ஒன்னால உங்களால பை பண்ண முடியும். என்ன பொறுத்த வரைக்கும் சீனரியை நீங்க பை பண்றதை விட்டுலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்மள்ட்ட நிறைய சீனரிஸ் அவைலபிளா இருக்கு. இதுலயுமே குறிப்பா சொல்ல போனா புக் ஆஃப் கிளாஸ் சீனரி தெரியுமா, அதை கம்பேர் பண்ணும்போது காப்ளின் கேவ் சீனரி கொஞ்சம் பெட்டரா இருக்கு. ஒண்ணு நீங்க சீனரி பை பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா காப்ளின் கேவ் பை பண்ணுங்க. அப்படி இல்லனா இமார்டல் ஸ்டாச்சு இருக்கு தெரியுமா, அதை நீங்க பை பண்ணி விடுங்க. ப்ரோ அப்ப இந்த ஸ்கின்ஸ்ல ஏதாவது வாங்கலாமான்னு கேட்டீங்கன்னா ஆல்ரெடி நமக்கு இந்த ஹீரோ ஜர்னில கிடைச்ச ஸ்கின்னே பயங்கர ஒர்த்தபுளா தான் இருக்கு. அதனால ஸ்கின் பக்கம் நீங்க போக வேண்டாம். இல்ல இல்ல எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்றவங்க உங்க லேபரட்டரி கம்ப்ளீட் பண்ண விருப்பம் உள்ளவங்க எப்படி நமக்கு ஃப்ரீ டு பிளேயருக்கு ரிசர்ச் போர்ஷன் நம்ம பை பண்ண சொல்லி சொன்னோம், அதே மாதிரி பே டு பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா உங்களால மேக்ஸிமம் 10 போர்ஷன்ஸ் வரைக்கும் பை பண்ண முடியும். சோ அதுல ஸ்டோரேஜ் கெபாசிட்டி லிமிட்டே 10 தான் கொடுத்திருக்காங்க. 10க்கு மேல உங்களால பை பண்ண முடியாது. 10 பை பண்ணீங்கனால உங்களுக்கு 2500 மெடல்ஸ் கிட்ட காலி ஆயிடும். 10 போட்டினா 10 நாள் காப்ளின் பில்டர் வச்சு ஒரு 10 நாள், மொத்தமா ஒரு 20 நாள் உங்களால இதுலயே கம்ப்ளீட் பண்ண முடியும். சோ எது பிரியாரிட்டி அப்படிங்கறது நீங்களே பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரோ அப்ப இந்த சீனரி ரெண்டுமே ஒர்த் இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா புக் ஆஃப் கிளாஸ் சீனரி பயங்கர ஒர்த்தபிளா தான் இருக்கும். பட் இந்த சீனரியை பார்க்கும்போது இந்த கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ்ல ஒரு சீரீஸ்லாம் வந்துருமா, அதுல டவுன் ஹால் 8 ஒன்னு காமிச்சிருப்பாங்க. அந்த டவுன் ஹால் 8 இருக்கும். அப்புறம் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் ஒன்னு காமிச்சிருப்பாங்க, கிளாஸ் ராயல காமிச்சிருப்பாங்க. புக் ஆஃப் கிளாஸ் அப்படிங்கிறது எல்லா கேம்லயும் ஒரு சின்ன சின்ன பார்ட் இருக்கும், எல்லா பார்ட்டுமே அவைலபிளா இருக்கும். பட் இந்த காப்ளின் கேவ் சீனரி அப்படிங்கிறது இது ஃபுல்லாவே காப்ளின் தான் இருப்பாங்க. எல்லா பக்கத்துல இருந்து தங்கத்தை திருடி கொண்டு வந்து ஒரு இடத்துல போட்டு அடைச்சு வச்சிருப்பாங்க. அங்கங்க காப்ளின்ஸ் வந்து காவலுக்கு இருப்பாங்க. இந்த சீனரியும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருக்கு. பட் இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நான்
காப்ளின் கேவ் சீனரி தான் செலக்ட் பண்ணுவேன். நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரீ டு பிளேயரா தான் இருப்பீங்க. அப்படி பே டு பிளேயரா இருந்தீங்க அப்படின்னா அந்த ரூயின் ஆஃப் கோல்டு, ரூயின் ஆஃப் எலிக்சர், ரூயின் ஆஃப் டார்க் எலிக்சர் இது தேவை அப்படிங்கறதுனால நிறைய பேர் ஈவென்ட் பாஸ் போட்டுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோ நீங்க ஈவென்ட் பாஸ் போட்டிருந்தீங்கன்னா எதை பை பண்ணிருப்பீங்க, ஃப்ரீ டு பிளேயரா இருந்தீங்கன்னா எதை பை பண்ணிருப்பீங்க அப்படிங்கறத மறந்துடாம கமெண்ட் செக்ஷன்ல தட்டி விட்டுருங்க. ஓகே.